மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. இங்க பாருங்க, எங்க வீட்டில் சொன்னதுனால தான் நான் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துக்கே ஓகே சொன்னேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ்? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், பட் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் செட் ஆகாது. தனி கொடுத்துன்னு போயிடணும், அதுவும் அப்பார்ட்மெண்ட் தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என் பெர்மிஷன் இல்லாமல் என் ஃபோனை நீங்கள் எடுக்கவே கூடாது. என் சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட் நீங்கள் கேட்கவே கூடாது. எனக்கு ப்ரைவசி முக்கியம். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக சமைக்க வராது. என்னை சமைக்க சொல்லி நீங்கள் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. அண்ட் நான் எங்கே போகிறேன், எங்கே வரேன், ஏன் லேட்டாக வரேன், இது எதுவுமே நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா நான் ஆஃபீஸ் முடிஞ்சோடனே என் ஃப்ரெண்ட்ஸோட எங்கே வேணாலும் வெளியில் போவேன். நான் எப்போவுமே எல்லாத்தையும் ஃப்ராங்காக சொல்லிவிடுவேன். ஐ திங்க் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும். எனக்கு ஓகேங்க. ஓகேவா? நல்லா யோசிச்சு தான் சொல்கிறீங்களா? ஆமாங்க, நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். எனக்கு ஓகே தான். ஆனால் எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கே. என்ன கண்டிஷன்? உங்களுக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்குலாம் மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அப்புறம் எனக்கும் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனால் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கும் இந்த கூட்டு குடும்பத்துலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நம்ம கல்யாணம் ஆகிட்டு தனி கொடுத்துன போயிடலாம். எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரும் வர மாட்டாங்க, உங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரையும் வர வேணாம்னு சொல்லிடுங்க. அப்புறம் என் ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, தொடவே கூடாது என் பர்மிஷன் இல்லாமல். என்ன இவன் நம்மளை விட விவரமாக இருக்கான். அப்புறம் இந்த வீக்கெண்ட்லாம் இல்லை, நான் வீக் டேஸ்லேயும் லேட்டாக தான் வருவேன். ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்புறம் சமைக்க தெரியாதுன்னு சொன்னீங்களா, எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். எனக்கு நான் சமைச்சிப்பேன். உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, எனக்கு நோ இஷ்யூஸ். ஆனால் அது உங்கள் காசில். ஏன்னா மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல்ல. இப்போ நான் யோசிச்சு சொல்லிட்டேன், நீங்கள் தான் யோசிச்சு சொல்லணும். அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தெரியுங்க, நீங்கள் இப்படி கேட்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நான் வரேன். மலர், ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா? அவ்வளோ நேரம் கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேன். ஃபோனை எங்கே வச்சேன்? ஐயோ, மறந்து நான் பைக்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே. உனக்கு அங்கங்கே போடுறதா ஃபோன் வாங்கி கொடுத்தேனா? இப்படி வச்சுக்கிறதுக்கு பேசாமல் தூக்கி போட்டுரு ஃபோனை. சரி இரு, நான் ஃபோனை எடுத்துட்டு வரேன். ஹிட் மிஸ்டு காலா? சாரிடா, கடைக்கு போனேன், அப்படியே பைக்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாரு, இனி எப்போ வெளியே போனாலும் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போ. அப்புறம் நான் கால் பண்ணால் ஃபோன் எடு, புரியுதா? சரி, இனிமேல் கையிலே வச்சுக்கிறேன். எங்கே போனாலும் எடுத்துட்டு போகிறேன். 8 வாட்டி கால் பண்ணியிருக்கியே, இது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. Is not available. Is not available. Is not available. ஹலோ, உனக்கு எத்தனை தடவை கால் பண்ணுறது? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டியா? ஃபோன் பண்ண எடுக்க சொல்லி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? டேய், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்டா. மீட்டிங் போகும்போது சைலண்டில் போட்டிருந்தேன், இப்போ திருப்பி சைலண்ட் எடுக்க மறந்துட்டேன். சரி சொல்லு. டேய், நான் எதுக்கு கால் பண்ணுறதே மறந்துட்டேன், நீ ஃபோனை வை. மலர், மலர், மலர். என்னடா, ஏன் கத்துற? எங்க போன? பாத்ரூம்க்கு எதுக்கு போவாங்க? ஏன் ஃபோன் எடுக்கல? இந்த ஃபோனை வேற நான் எங்க வைக்கிறேனே தெரியல. ஒரு நிமிஷம் இரு. லூசாடா நீ? எதுக்கு இப்படி 15 மிஸ்டு கால் கொடுத்து வச்சிருக்க? ஒரு வாட்டி நீ கால் பண்ணி நான் ஃபோன் எடுக்கல, திருப்பி கூப்பிட மாட்டேனா? நான் ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்கலன்ட்டு நான் ஆஃபீஸ்லேருந்தே வந்துட்டேன். ஆமா, எதுக்கு நீ கால் பண்ணி நான் ஃபோன் எடுக்கலனா இவ்ளோ பதட்டமாகற? உண்மையே சொல்லு. ஒன்றும் இல்லை. இல்ல, நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். நீ ஃபோன் பண்ணி நான் எடுக்கலனா நீ ரொம்ப கோவப்படுற, ஹைப்பர் ஆகுற. எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன்? உண்மையே சொல்லு, உன் மனசுல ஏதோ இருக்கு. அன்னைக்கு நைட் ஒரு 1 மணி இருக்கும். ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு தூங்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவனுக்கு நைட்டு நம்மளை தூங்க விட மாட்டாங்கன்னு ஃபோனை சைலண்டில் போட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா எங்கள் அப்பா கிட்டேருந்து 40 மிஸ்ட் கால் வந்துருந்துச்சு. நான் திரும்ப கால் பண்ணேன், ஆனால் எங்கள் அப்பா எடுக்கல, எங்கள் அம்மா தான் எடுத்தாங்க. எங்கள் அப்பா தவறிட்டு தான் சொன்னாங்க.
கடைசியில் எங்கள் அப்பாவை நான் ஒரு பணமாக தான் பார்த்தேன். ஒருவேளை அந்த ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருந்தா எங்கள் அப்பாவோட உயிரை காப்பாற்றிருக்கலாமோன்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியை மனசுக்குள்ள உறுத்திட்டே இருக்கு. அதனால தான் யார் கால் பண்ணாலும் நான் உடனே ஃபோன் எடுத்துடுறேன். ஒவ்வொரு வாட்டியும் நான் ஃபோன் பண்ணி நீ ஃபோன் எடுக்காத போது எனக்கு அவ்வளோ பதட்டமாக இருக்கு. இங்க பாரு, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவ்வளோ சீக்கிரம் உன்னை நிம்மதியாலாம் இருக்க விட மாட்டேன், புரியுதா? சரி, இனி ஃபோன் பண்ணா ஃபோன் எடு, சரியா? சரிடா, இனிமேல் நீ ஃபோன் பண்ணா கண்டிப்பா எடுக்கிறேன். அப்படி ஒருவேளை பிஸியா இருந்தா எனக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். எப்பவும் ஃபோனை என் கையிலே வச்சிருக்கேன், போதுமா? ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். தேங்க்ஸ் டி. இந்தா கிஃப்ட். என்னது இது? ஐபோன். ஐபோனா? எனக்கு எதுக்கடி 1.5 லட்ச ரூபா ஃபோனு? என்னடா உன் பர்த்டேக்கு இப்படி ஆசையா வாங்கிட்டு வந்தா இப்படி பேசுற? ஏய், என்கிட்ட ஃபோன் இல்லைனா கூட பரவாயில்லடி, என்கிட்ட தான் ஆல்ரெடி ஒரு ஃபோன் இருக்குல்ல. இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான ஃபோனு? ஆமா, இது வாங்குறது உனக்கு எது காசு? நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா எடுத்தேன். அறிவு இருக்கா உனக்கு? இப்போ யார் கேட்ட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்த? இப்போ நான் கேட்டேன் எனக்கு கிஃப்ட் வேணும்னு சொல்லி. கொஞ்சமாச்சும் பணத்தை சேவ் பண்ற ஹாபிட்டை வளர்த்துக்க. என்னடா இப்படி பழைய காலத்து ஆளு மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தா நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாரா, அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்தியா? இரு இப்ப எது கத்துற? முதல்ல நான் கேட்டது கூட பதில் சொல்லு. ஆமா, நான் தான் எடுத்தேன். நம்ம ஏசி தான் பழசாயிருச்சுல, அதுவும் இல்லாம சரியா காத்தும் வரதில்ல, அதனாலதான் புது ஏசி வாங்கினேன். இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏசி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா சர்வீஸ் பண்ணி சரி பண்ணு. அதை விட்டு இப்படி திரும்ப புது ஏசி எல்லாம் வாங்கிட்டு இருக்காத. கொஞ்சமாச்சும் சேவிங்ஸ் பண்ண பழகு. நான் என்ன இப்படி ஓவரா செலவு பண்ணேன்? சர்வீஸ் பண்ணா என்ன திரும்ப திரும்ப ரிப்பேர் ஆகும், அதனாலதான் புது ஏசி வாங்கினேன். என் சந்தோஷத்துக்காக நான் எதுவுமே பண்ணக்கூடாதுல்ல? இங்க பாரு, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு வீட்டுல இருந்தோம்ல, அந்த வீடே நல்லா தான் இருந்துச்சு. நீ சொன்னதுக்காக தான் இந்த புது வீட்டுக்கு வந்தோம். ஹனிமூனுக்கு நான் ஊட்டி போலான்னு சொன்னேன், ஆனா நீ தான் மால்தீவ்ஸ் போகணும்னு சொன்ன. 6 மாசமா நம்ம கல்யாணம் ஆகி எல்லாத்தையுமே உன் சந்தோஷத்தா பண்ணிட்டு இருக்கோம். சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணி பழகு. நீ ஒன்னும் கவலைப்படாத, அதெல்லாம் இஎம்ஐல தான் எடுத்திருக்கேன். இஎம்ஐ போட்டா அதனால நீயா கட்டுற? அதையும் நான் தானே கட்டணும். இஎம்ஐ போட்டா எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் ஆகும். அந்த பணத்தை நீ கொடுப்பியா? அர்ஜுன், நீ ஏன் இப்ப பூமர் மாதிரி பேசிட்டு இருக்க? சம்பாதிக்கிற காசெல்லாம் எதுக்கு? செலவு பண்ணத்தானே, அதனாலதான் வேற ஏசி வாங்கினேன். இந்த மாதிரி ஓவரா கத்திட்டு இருக்காத என்கிட்ட. நல்லா திருத்தவே முடியாதுல்ல. அப்பா வாங்கப்பா. வாங்க மாமா. மாப்பிள்ள, வெளியில் ஏதோ பெருசா சத்தம் கட்டுது, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அதெல்லாம் இல்லப்பா, ஏசி பழசாயிருச்சுன்னு புதிய ஏசி வாங்கினேன், அதுக்கு என்கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கல்யாணத்துல இருந்து இப்ப வரைக்கும் செலவு பண்ணது எல்லாத்தையுமே கணக்கு வச்சிருக்காரு. ஏன் ஹனிமூன் போன முத கொண்டு. மாமா, நான் செலவு பண்றது தப்புன்னு சொல்ல, இந்த மாதிரி வீண் செலவு பண்றது தப்புன்னு தான் சொல்றேன். மாப்பிள்ளை சொல்றது கரெக்டு தான்மா. உங்க அம்மாவும் நானும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுனால்தான் இப்போ நாங்க இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றோம். நாங்க பண்ண சேவிங்ஸ்னால தான் உங்க கல்யாணம் பண்ணி இப்போ ஒரு சொந்த வீட்டில் யாரோட தயவு இல்லாம சந்தோஷமா வாழ்றோம். நானே உங்கள்கிட்ட இதை பத்தி பேசணும் இருந்தேன். மாப்பிள்ளை என்கிட்ட அன்னைக்கே சொன்னாரு, உங்க பொண்ணு தேவையில்லாம அனாவசியமா செலவு பண்றாரு. உனக்கே தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. நான் கொஞ்சம் கையில சேவிங்ஸ் வச்சிருந்தனால்தான் எனக்கு உயிரோடவே இருக்கு. நாளைக்கே ஏதாவது ஆச்சுன்னா சேவிங்ஸ் இருந்தாதான் நம்மளால சமாளிக்க முடியுமா? நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அப்பா, இனி நான் வீண் செலவு பண்ண மாட்டேன்ப்பா, சேமிக்க ஆரம்பிக்கிறேன். அர்ஜுன், என்னை மன்னிச்சிடுங்க, புரிஞ்சுக்காம பேசிட்டேன். நீ மன்னிப்புலாம் ஒன்று கேட்க வேணாம், நீ புரிஞ்சுக்கிட்டதே சந்தோஷம்தான். மலர், அப்பா மூர்த்தி அங்கிள்கிட்ட ஒரு 8 லட்ச ரூபா கடனாக கொடுத்துருந்தாரு. இப்போ அதை திருப்பி கொடுத்துருக்காரு. இந்தா, இதை லாக்கர்ல வி, நாளைக்கு போய் பேங்க்ல போட்டு வந்துடுறேன். எங்க என் தம்பி பிசினஸ் பண்றதுக்கு 4 லட்சம் லோன் வாங்கி தர முடியுமான்னு கேட்டான். நான் வேணா இதுல இருந்து எடுத்து கொடுக்கட்டுமா? கொடுத்துருமா, நாளைக்கே நம்ம தம்பியை வாங்கிக்க சொல்லு. என் தங்கச்சி சரண்யா கால் பண்றா. காசுன்னு சொன்னா போதும், உங்க தங்கச்சிக்கு எங்க இருந்து தான் மூக்கு வேர்க்கும்னு தெரியல. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ஹலோ சரண்யா, சொல்லுமா. இப்பதான் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு லங்ஸ்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்றாங்க.
அதான் உன்கிட்ட காசு இருக்குமான்னு கேட்கதான்னா கால் பண்ணேன். இருந்த நகையெல்லாம் வச்சு இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வைக்க நகையும் இல்லை, கையில காசும் இல்லைண்ணா. காசு தானம்மா, நான் தரேம்மா. என்னண்ணா சொல்றீங்க? மியூட்ல போடுங்க. சரண்யா ஒரே நிமிஷம்மா. என்ன? இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு காசுலாம் கொடுக்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் கொடுமைக்காரி கிடையாது. உங்க காசுன்னு சொல்லாதீங்க, வெளியே வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்லுங்க, அப்பதான் சீக்கிரம் கொடுப்பா. அதுவும் 3 லட்சத்துக்கு 2 பைசா வட்டின்னு சொல்லி வாங்குங்க. லூஸ் அடி நீ. இந்த காலத்தில் போய் யாராச்சும் 3 லட்ச ரூபாய்க்கு 2 பைசா வட்டி தருவாங்களா? நான் 4 பைசா வட்டின்னு சொல்கிறேன். அப்போதான் கணக்கு கரெக்டாக வரும். என்ன சொல்கிற? இப்பதான் நீங்க என் அப்பா மாதிரி பண்றீங்க. உங்கள் அப்பா மாதிரியா? ஆமா, ஒரு வாட்டி எங்க அத்தை கஷ்டம்னு வீட்டுக்கு வரும்போது எங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? எங்க அத்தைக்கு வட்டிக்கு வெளியே காசு வாங்கி தரேன்னு சொல்லி அவர் காசையே வட்டிக்கு கொடுத்தாரு தெரியுமா? நானும் அதே மாதிரி பண்ணுறேன். அது நிமிஷம் கொடு. சரண்யா கேட்குதாம்மா? ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா இருக்குது. ஹாஸ்பிட்டல் போய் மாப்பிள்ளையை சேர்த்துருமா. வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் சொல்லு, நானே தரேன். என்னண்ணா சொல்றீங்க? 4 பைசா வட்டின்னு சொல்லுங்க, 4 பைசா வட்டின்னு. சரண்யா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேம்மா. இந்த காசு இருக்குல்ல, அதை நீ ஒன்றும் திரும்ப தர வேணாம். அப்படியாண்ணா? இந்த காசு நம்ம அப்பா மூர்த்தி எங்களுக்கு கொடுத்த பணம் தான். இப்போதான் திருப்பி கொடுத்தாரு. இந்த காசுல உனக்கும் பாதி உரிமை இருக்கு. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. எவ்வளோ செலவாலும் பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா. சரிம்மா. நான் கூட நீங்க எங்க திருந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். நீங்களே என்னைக்கு திருந்தவே மாட்டீங்க. இது எங்க அப்பா சம்பாரிச்ச சொத்து. அவ என் தங்கச்சி. அவளுக்கும் இந்த பணத்துல பாதி உரிமை இருக்கு. உன் தம்பி இப்ப பிசினஸ் பண்றேன்னு சொன்னான், அதுக்கு நான் காசு தர மாட்டேன்னு சொன்னேனா? என் தம்பிக்கு நீங்க காசு கொடுத்திருந்தீங்கன்னா அவன் திருப்பி கொடுக்கும்போது 2 மடங்கா பண்ணிருப்பான். உங்க தங்கச்சி அப்படி கொடுப்பாளா? இது என்ன பிசினஸா? இவ்வளவு போட்டா இவ்வளவு லாபம் வரும்னு யோசிக்கிறது. இது ஒரு அண்ணன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற பாசம். உன் வீட்டுல வேணா இதெல்லாம் தெரியாம வளர்த்துருக்கலாம், ஆனா என் வீட்டுல எல்லாம் இப்படி வளர்க்கல. அப்புறம் என்ன சொன்ன? உங்க அப்பா உங்க அத்தைக்கு 3 பைசாக்கு வட்டி கொடுத்தாரா? உங்க அப்பா இறந்தப்போ உங்க அப்பா சாவுக்கு யாருமே வரல, நம்ம மட்டும் தான் அங்க இருந்தோம். தெரியும்ல, வாழ்க்கையில காசு சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லடி, நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும். எனக்கு காசு வேண்டாம், நல்ல மனுஷங்களே போதும். புரியுதா? மலர் டயர்டா இருக்கு, ஒரு காஃபி போட்டு தெரியா? ஒரு நிமிஷங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பாக்குறேன், ஃபோன் பேசிட்டே காஃபி போட மாட்டியா? ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ்ங்க. மலர், சாப்பாடு. ஒரு நிமிஷம் மாமா. எஸ் சார். ஓகே சார், இன்னைக்குள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுறேன் சார். யா ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. மாமா என்ன சொன்னீங்க? நைட் சாப்பாடுமா? ஐயோ மாமா, இன்னைக்கு ஆஃபீஸில் டீம் கால் இருந்ததுனால டின்னர் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் ஒரு 1/2 hour டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் பண்ணிட்டு வந்துடுவேன் மாமா. மாமா அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப பசிச்சதுன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தரட்டுமா? என்ன மனக்கு இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? அப்பாவுக்கு சுகர் இருக்கு உனக்கு தெரியாதா? கரெக்ட் டைம் சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டு வேலையை பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அப்படி இல்லைங்க, இந்த மாதம்தான் என் டீமில் 3 பேரை லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அந்த பயத்தில் தான் கொஞ்சம் வேலையை அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன வேலை வேணாலும் இருக்கட்டும், 7 மணிக்கு மேலே எதுக்கு வேலை செய்கிற? இப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு எந்த வீட்டு வேலையும் செய்யாமல் அப்பாவையும் பார்த்துக்காம இருக்கிறதுக்கு நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் இருக்கலாம். நீ எதுக்கு இப்போ மலரை போட்டு இப்படி திட்டுற? இல்லைப்பா, எனக்கு எல்லாத்தையும் விட உங்கள் ஹெல்த் தான் முக்கியம். என் உடம்புல இவ்வளோ அக்கறையாக இருக்கிற நீ, நான் சுகருக்கு எதில் மாத்திரை போட்டுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு மலருக்கு ஒரு நாள் வேலை அதிகம், அதுக்காக அவளை இப்படியே திட்டுறது? இல்லைப்பா, வேலையே முக்கியம்னு இருந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நாளைக்கே உன் தங்கச்சியோடைய மாமியார் வேலைக்கெல்லாம் போகாத, என்னோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டா, அப்போ நீ என்ன பண்ணுவேன்? உன் தங்கச்சிக்காக போய் சண்டையை போட மாட்டேன்? கண்டிப்பாக சண்டை போடுவேன். தங்கச்சிக்கு ஒரு நியாயம், மலருக்கு ஒரு நியாயமா? உனக்கு வீட்டில் தான் இருக்கிற காலம்லாம் போயாச்சு. உனக்கு பசங்களுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சிருக்கிற காலம் வந்தாச்சு. மாமா விடுங்க மாமா. ஒரு நிமிஷமா, இவனை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சொல்கிற மாதிரி சொன்னாதான் புரியும். நீயும் வேலைக்கு போகிற, அவளும் வேலைக்கு போகிறா. நீ ஆஃபீஸ்லேயே வந்ததுக்கப்புறம் உனக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆனால் அவங்க ஆஃபீஸ்லேயும் வேலை பார்க்கணும், வீட்லேயும் வேலை பார்க்கணும். பொண்ணுங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிமேல் நைட் டின்னர் மலர் பண்ண மாட்டான். ஆஃபீஸ்லேயே வந்ததுக்கப்புறம் நீ தான் பண்ணணும். ஐயோ மாமா, நானே பண்ணிடுறேன் மாமா.
காலையில் மட்டும்தான் மலர் பண்ணுவான். லஞ்சு நான் பண்ணிடுறேன். ஷாலினி நைட்டு வந்து சாப்பாடு பண்ணணும். சரிப்பா. பொண்ணுங்க சம்பாதிச்சு உங்களுக்கு காசு கொடுக்கணும், உங்களுக்கு வீட்டு வேலையும் பண்ணணும். ஆனால் அந்த வீட்டில் எந்த வேலையும் பண்ணாமல் பொண்ணுங்களை குறை சொல்கிறீங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே வேலையை ஷேர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வீட்லேயும் இதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாரையும் ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். சரியா? சரிப்பா. சாரா, சாப்பாடு ரெடியா? ரெடிங்க, சூடா இருக்கு. இப்பவே சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, அடுத்த ஆர்டர் வரதுக்குள்ள டைம் ஆகும். நடுவில் டைம் கிடைச்சா சாப்பிட்டுக்கிறேன். உடம்பெல்லாம் நைட்டு வண்டி ஓட்டி ஃபுல்லாக வலிக்குது. கையில் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா? சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். பசங்களாம் தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. அதான் இவ்வளோ பெயின் இருக்குல்ல, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லைம்மா, இப்பயே போயே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் போலன்னா அப்படி என்ன ஆக போகுது? சாரா, உனக்கே தெரியும், நம்ம ஒன்றும் சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் இருக்கோம். இந்த மாத கடைசிக்குள்ளே நம்ம வாடகையை கட்டணும். அதுவும் இல்லாமல் பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது, நகையோட வட்டி இருக்குது, இஎம்ஐலாம் இருக்குது, அம்மாவோட மருந்து செலவு கூட இன்னும் பார்க்கணும். ஒரு வேலையில் வர வருமானம் பேச்சு அதெல்லாம் சமாளிக்க முடியுமா? அது சரிங்க, அதுக்காக உங்க மேனேஜர் வேலையும் பார்த்துட்டு ஓவர் டைம்ல இப்படி வண்டி ஓட்டுறது சரியா? இருக்கிற சம்பளத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னா கேட்கவும் மாட்டீங்க. நான் வேணும்னா வேற ஏதாவது ஜாப் போகட்டுமா? அதெல்லாம் வேணாம்மா, நீ வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே உனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ பசங்களை வேற பார்த்துக்கணும். ஒரே கஷ்டமாக இருக்கும்ல. பசங்களை மட்டும் பார்த்துக்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அது சரி, இன்னைக்கு உங்க பையன் எதுவும் உங்ககிட்ட கேட்டானா? ஏன்? இல்ல, இன்னைக்கு சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வந்ததுல இருந்து ஒரே அப்பா புராணம் தான். அதான் கேட்டேன். அவன் எதுவும் கேட்டு நீங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், சின்னவனை கையிலே பிடிக்க முடியாது. அன்னைக்கு காலங்கதான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்டான். அதானே பார்த்தேன், நீங்களும் சரின்னு சொல்லியிருப்பீங்களே. நீங்க தாங்க அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏய், சின்ன குழந்தைங்கன்னா அப்படி தாண்டி இருப்பாங்க. அதுக்குன்னு அவன் கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட முடியுமா? நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? அப்பா அம்மா படுற கஷ்டம் பசங்களுக்கும் தெரியணும் இல்லைங்க. அடிப்பொடி லூஸு, அவன் என்கிட்ட வந்து எப்படி கேட்டா தெரியுமா? அப்பா அப்பா உன்கிட்ட காசு இருக்காப்பான்னு கேட்டான். இருக்குடான்னு சொன்னேன். உன்கிட்ட நிறைய காசு இருக்கா இல்லை கம்மியாக காசு இருக்கான்னு கேட்டான். உனக்கு இப்போ என்னடா வேணும்னு சொன்னேன். எனக்கு சைக்கிள் ஓட்டி பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். அவன் கேட்டதும் அவனை அப்படியே அள்ளி தூக்கி எடுத்துகிட்டு போய் சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் நம்மகிட்ட தான் காசு இல்லைல்ல. ஆனால் நம்ம பையன் மற்ற பசங்க மாதிரி இல்லைடி. நம்ம அப்பாவால் வாங்கி தர முடியுமா முடியாதான்னு தான் ஆசையே படுறான். அதுக்குன்னு அவன் ஆசைப்பட்ட உடனே வாங்கி கொடுத்துட முடியுமா? இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் நம்ம கிட்ட எப்ப காசு இருக்கோ அப்ப வாங்கி கொடுத்துக்கலாம். சைக்கிள்லாம் ஒன்றும் வேணாம் இப்போ. சாரா, அவனுக்கு இந்த சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பாரு. அதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த கஷ்டம் ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன, வேலையை முடிச்சுட்டு 10 மணி வரைக்கும் வண்டி ஓட்டுறேன், எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் இப்போ ஓட்ட போகிறேன், அவ்வளோதானே. உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லைங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறேன்? நம்ம பசங்களுக்காக தானே பண்ணுறேன். சரி, எனக்கு அடுத்த ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். நீ சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இல்ல உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களா? இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுற? உங்க துணியை மட்டும் தான் துவைக்க முடியும், உங்க அப்பா துணியெல்லாம் துவைக்க முடியாது. மெதுவா பேசிட்டே அவர் காதுல விழ போகுது. உங்க அப்பாவுக்கு கேட்கணும் தான் பேசுறேனே. அப்பயாவது இந்த கிழவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். தொல்லை தாங்க முடியல. ஒண்ணு நான் இங்க இருக்கணும் இல்ல அவர் இருக்கணும். சரி கத்தாத, நான் போய் எங்க அப்பாட்ட பேசுறேன். அப்பா, உன் பொண்டாட்டி எனக்கு கேவலமாக பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இல்லைடா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்னை பற்றி தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். தெரிஞ்சும் என்னை பற்றி பேச வந்திருக்க பற்றியா? அதுதானே எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் என்னென்ன தப்பு பண்ணினேன்? டயத்துக்கு சாப்பாடு கொடுமான்னு கேட்டேன், அவன் கொடுக்கல. அதான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு உடம்பு முடியல, என் துணி துவைச்சு கொடுமான்னு கேட்டேன். அதுக்கு என்ன அவன் அப்படி பேசுறான். அதுலேருந்து நான் அவகிட்ட பேசுறது என் பொண்ணாட்டுக்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், முன்னாடி நான் போயிடணும். ஆனால் என் பொண்ணாட்டி புள்ளிய வந்து
போய் சேர்ந்துட்டா. அவ மட்டும் இருந்திருந்தா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. அப்பா உங்ககிட்ட என் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் சொல்கிறேன். நான் என்னடா அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்றியா இல்லை உன் பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கணும்னு சொல்றியா? ஒன்ன மாதிரி இதை பற்றி நாளைக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன். மா நீ சொன்ன மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அவர் அவங்க அப்பா கிட்ட பேச போயிருக்காரு. மா இருமா, அவர் வந்துட்டாரு. என்னங்க, என்ன சொல்றாரு உங்க அப்பா? எங்கள் அப்பா நாளைக்கே ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எப்படி வீட்டை விட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். என்ன, உங்க அப்பா வீட்டை விட்டு போயிடுவார்னு ஃபீல் பண்றீங்களா? பின்ன இருக்காதா? இந்த வீடெல்லாம் எங்கள் அப்பா பேரில் தானே இருக்கு. உங்க அப்பா சொத்து உங்களுக்கு தான், அதை பத்திலாம் நீங்க கவலையே பட வேணாம். இன்னைக்கு தான் நான் சொன்னதை அப்படியே பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் பண்ணி தரட்டுமா? ஏய், எங்கள் அப்பா நான் நினச்ச மாதிரியே நைட்டோட நைட்டாக வீட்டை விட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? பா, எங்க நான் கூட அவர் இங்கே இருந்துருவான்னு நினைச்சு பயந்தேன். நான் சொந்தக்காரங்களுக்குலாம் கால் பண்ணேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் அவங்க வரவே இல்லையா. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. விடுங்க, அதான் போயிட்டாருல்ல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஆசிரமம் மாதிரி எங்கேயாவது போயிட்டு அவரே கால் பண்ணுவாரு, பாத்துக்கலாம். அப்புறம் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி அவரோட ரூமை நல்லா டெட்டால் போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா ஆஃபீஸ் போங்க. சரிம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கு வீட்டில் தனியாக இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதுவும் இல்லாமல் என்னால் வேலையும் பண்ண முடியலை. எங்கள் அம்மா வீட்டில் தனியாக தானே இருக்காங்க, அவங்களே நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாமா? ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா இருக்கிற வீடையும் வாடகைக்கு விட்டுடலாம். வாடகைக்கு விட்டால் அதுலேருந்து 15,000 ரூபாய் கிடைக்கும். அந்த காசையும் நம்மளே வச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நீ சொல்கிறது கரெக்டு தான்மா. ஆனால் இப்போ உங்கள் அம்மா வர சொல்ல வேணாம். ஒரு 3 மாதம் கழிச்சு உங்கள் அம்மா வர சொல்லு. ஏன்னா இப்போ தான் நம்ம அப்பாவை வீட்டை விட்டு துரத்தி இருக்கோம். இப்போவே உங்கள் அம்மா வந்தாங்கன்னு வையேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நம்மளை தப்பாக பேசுவாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு வந்தாங்கன்னு வையேன், அவங்க கண்ணுக்கெல்லாம் நம்ம நல்லவங்க மாதிரி தெரியும். என்ன சொல்கிறேன்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தாங்க. அப்போ அப்படியே பண்ணிடலாம். சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஓகேங்க, பாய். ஏங்க, அப்பல இருந்து ஃபோன் வந்துட்டே இருக்கு, நீங்க ஏன் எடுக்க மாட்டீங்க? யார் அப்படி கால் பண்ணிட்டே இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுமார். ஹலோ, அண்ணா சொல்லுங்கண்ணா. சிஸ்டர் சார் அண்ணா, அவரு பைக் சர்வீஸ் பண்ண கொடுக்க போயிருக்காருண்ணா. ஏதாச்சும் சொல்லணுமா? இல்லை சிஸ்டர், 10 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கியிருந்தான். இப்போ எனக்கு இஎம்ஐ கட்டணும், அதான் தேவைப்படுது. 2 நாளாக கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கலை. ஓ அப்படியாண்ணா? சரிண்ணா, நான் அவர் வந்தோடனே கண்டிப்பாக நான் கால் பண்ண சொல்கிறேன். சரி, அவன் வந்தோடனே கொஞ்சம் மறக்காமல் கால் பண்ண சொல்கிறீங்களா? சரிண்ணா. ஏங்க, இப்படி காசு வாங்கிட்டு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பிரசாந்த் அண்ணா கால் பண்ணுறாங்களா, நீங்கள் ஃபோனே எடுக்க மாட்டீங்களா? உன் காசு கேட்டு தான் கால் பண்ணான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை. அவன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. காசு வாங்கும் போது இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தானே வாங்குனீங்க. அப்போ நீங்கள் தானே ரெடி பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரி தானே மற்றவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் காசு கேட்டு பார்த்துட்டேன்டி, யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரங்கன்னு யாருமே உங்களுக்கு காசு கொடுக்கறது இல்லை. இனிமேல் நீங்களே பிரசாந்த் அண்ணாக்கு அவசரம்னு சொல்லி காசு கேட்டால் கூட அவரும் தரமாட்டாரு. உங்கள் மேலே மற்றவங்க வச்சிருக்கிற மதிப்பும் மரியாதையும் நீங்களே ஏங்க இப்படி கெடுத்துக்கிறீங்க? இப்போ என்ன பண்ண சொல்கிற? என் நிலமை அப்படி இருக்கு. நான் வேணா பிரசாந்துக்கு கால் பண்ணி காசு கொடுக்குற 2 நாள் ஆகும்னு சொல்லிடட்டுமா? நீங்க வேணா பிரசாந்த் அண்ணாக்கு கால் பண்ணி 2 நாள் டைம் கேட்கலாம். ஆனா அவரால் பேங்க்ல கால் பண்ணி டைம் கேட்க முடியுமா? இன்னைக்கு தரேன்னு சொல்லி தானே காசு வாங்குனீங்க. தாங்க, இந்த வலையில வச்சு காசு திருப்பி கொடுங்க. நம்ம கிட்ட தங்கம்னு இருக்கிறது இது மட்டும்தான். இதையும் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? இந்த வலையில் இல்லைன்னா இன்னொரு வலையில் கூட வாங்கிக்கலாங்க. ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போச்சுன்னா திருப்பி சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்க தான்.
ஆனா அவங்க நமக்கு உதவி பண்றதும் பண்ணாததும் நம்ம அவங்க கிட்ட நேர்மையா இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. முதல்ல பிரசாந்த் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சரி ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு. ஹலோ பிரசாந்த், என்னால் காசு ரெடி பண்ண முடியலடா, அதனால தான் நீ கால் பண்ணி எடுக்கல. ஆனால் இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஒரு 10 நிமிஷத்தில் உன்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன்டா. சரிடா பரவாயில்ல, அதை ஃபோன் எடுத்து சொல்லியிருக்க வேண்டியதானே. உன்கிட்ட காசு இல்லைன்னா நான் வேறு எங்கேயாச்சும் அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல. சரிடா, என்னை மன்னிச்சிடுடா. அப்புறம் எனக்கு காசு கொடுத்து உதவுனதுக்கு ரொம்ப நன்றிடா. நான் ஒரு 10 நிமிஷத்தில் உனக்கு அமௌண்ட் அனுப்பிடுறேன், சரியா? அக்கா 2 கல் தோசை அக்கா. இனிமே நான் இங்கே வந்து உட்காந்துருக்கான். அக்கா இங்க வாங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளா எதுக்கு கடைக்குள்ள வர்றீங்க? இதுல என்ன ப்ரோ இருக்கு? அவரும் சாப்பிட தானே வந்திருக்காரு. அவர் நான் சாப்பிட வேணான்னு சொல்ல, அவரை வெளியே உட்காந்து சாப்பிட சொல்லுங்க. எங்கேயோ தெருத்தப்பா போயிட்டு குப்பளிட்டு வருவாரு, எங்க உட்காந்து சாப்பிடுவாரா? பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இவங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே வந்து எப்படி சாப்பிடுவாங்க? அப்புறம் கடையை இழுத்து போட்டு போக வேண்டியதுதான். இவ்வளோதான் பேசிட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கான் பாரு. யோ எந்திரியா? ப்ரோ 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 இருங்க அண்ணா, கொஞ்சம் வெளியில உட்காந்து சாப்பிடுங்கண்ணா. மாஸ்டா மச்சானி. பிரதர், நீங்க சாப்பிட்ட பிளேட்டை பேப்பரோட எடுத்து வெளியில போடுங்க. நாங்களா? நீங்க தான் பிரதர், நீங்க சாப்பிட்டது தானே, எடுத்து போடுங்க. இதுக்கு முன்னாடிலாம் இப்பெல்லாம் இல்லையே. இனிமேல் அப்படிதான் பிரதர். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்ட பிளேட்டை குப்பையிலயோ இல்ல ரோட்லயோ போய் போடக்கூடாது. எல்லா குப்பையும் அவர் எடுத்து ஒரு இடத்துல போய் போடுவார்ல, அங்க போய் போடுங்க. எதே நாங்க எடுக்கணுமா? எங்களை பார்த்தா எனக்கு குப்பை எடுக்கிற வேலை பார்க்குற மாதிரி இருக்கா? நாங்கெல்லாம் ஐடி எம்ப்ளாயீஸ். ஐடி எம்ப்ளாயீஸ் எப்படி? நீங்க போடுற குப்பையை எடுத்து போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், இடத்த நாஸ்தி பண்ணி சாப்பிடுவீங்க, அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனா நீங்க அவங்கள கேவலமா பாப்பீங்க இல்ல? அண்ணா இங்க வாங்கண்ணா. டேய் ஒரு நிமிஷம் அவர் மூஞ்ச பாருங்கடா. ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிட்ட எச்சி பிளேட்டை எடுக்கிறதுக்கு இவ்வளவு அருவருப்பு பண்றீங்களே, ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பார்க்காம எவனோ ரோட்ல போட்ட குப்பை எச்சி இலை, ஏன் சாக்கடைன்னு கூட பார்க்காம வேலை பாக்குறாங்க. அப்படி என்னடா பாவம் பண்ணிட்டாங்க? அவங்கள பார்த்து ஒதுங்கி போறீங்க. இனிமேலாச்சும் அவங்கள பாக்குற கண்ணோட்டத்தை மாத்துங்கடா. போங்கடா போய் வேலையை பாருங்க. அண்ணா எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. மன்னிச்சிருங்கண்ணா. விடுங்கண்ணே, உங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. புதுசா என்ன, நீங்கள் சாப்பிட்ட எச்சில மாதிரி தான் உங்களை எல்லாரும் பார்க்குறாங்க. சில பேர் தான் மதிக்கிறாங்க. இதோ இவங்க மாதிரி எங்கள் தொழிலை வச்சு எங்களை மதிக்கலான்னு பரவாயில்லண்ணே, அசிங்கப்படுத்தாம இருங்க, அதுவே போதும். வரேன். ஹலோ சார். சொல்லுங்க சார், என் தம்பி பிஎல்எக்ஸ்ல லேப்டாப் செகண்ட் ஹேண்ட்ல இருக்குன்னு சொன்னா எவ்வளோங்க? 15,000 வருதுங்க. ஐயோ சார், கொஞ்சம் கம்மி பண்ணிக்க முடியுமா? இங்கே பாருங்கள், கம்மியெல்லாம் பண்ண முடியாது. நான் ஏதோ புது லேப்டாப் வாங்கினன்றதுக்காக இந்த லேப்டாப் விற்கவே போகிறேன். இந்த லேப்டாப்லாம் செம்ம கண்டிஷனில் இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது. அதனால நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். சரி சார், அப்போ நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். சரி சார், நீங்கள் யாருக்கும் கொடுத்துடாதீங்க, நானே வாங்கிக்கிறேன். சரிங்க, அப்படி உங்களுக்கு லேப்டாப் வேணும்னா அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஐயோ சார், என்கிட்ட ஜிபேல காசு இல்லை, கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானே வந்து இன்னைக்கு நேரில் வந்து வாங்கிப்பேன் சார். சரிங்க. ஓகே சார், ஓகே. சரிங்க. ஐயோ காசு வேற இல்லையே, என்ன பண்ணுறது? சார் சார், சொல்லுங்க. ஷாம் சார் வீடு. நான் தாங்க சார், லேப்டாப் கேட்டு கால் பண்ணியிருந்தேனே சார். லேப்டாப்பா? உனக்கா? ஆமாம் சார், ஃபோனில் கூட லேப்டாப் கேட்டிருந்தேன், நீங்கள் கூட அட்ரஸ் கொடுத்தீங்களே. இல்லைங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இன்னொருத்தர் கேட்டாருன்னு அவருக்கு தரேன்னு சொல்லிட்டேங்க.
ஐயோ சார், நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேனே, லேப்டாப்காக தான் அங்கேருந்து வந்தேன் சார். ப்ளீஸ் சார், கண்டிப்பாக லேப்டாப் வேணும். இல்லைங்க, அட்வான்ஸ்லாம் பே பண்ணிட்டாரு, நானும் தரேன்னு சொல்லிட்டேன், அதான் யோசிக்கிறேன். சார், என்கிட்ட 8000 ரூபாய் தான் இருந்தது. நீங்கள் வேறு லேப்டாப் 15,000ன்னு சொன்னீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் என்கிட்ட இருந்த ஃபோனை விற்றுட்டு காசு ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் சார். அதனால தான் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்திருக்கும். ஃபோனை விற்றுட்டு எதுக்கு லேப்டாப் வாங்கணும்? அது வந்து சார், எனக்கு ஒரே ஒரு தம்பி தான் இருக்கான். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு அப்பா அம்மா கிடையாது. என் தம்பி 12th நிறைய மார்க் எடுத்துட்டான். அவனுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை. அதுக்கு நீட்டுன்னு ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்காமே, அது கோச்சிங் கிளாஸ் போகணுன்னா லட்சமாக செலவாகுமா. எவ்வளோ லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு என் தம்பி, இல்லைக்கா ஒரே ஒரு லேப்டாப் போதும், நானே அதில் பார்த்து படிச்சுப்பேன்னு சொன்னான். அதுக்காக தான் அவனுக்காக லேப்டாப் வாங்க வந்தேன். சரிம்மா, உள்ளவா. இல்லை சார், பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன். அட வாமா. என்னம்மா லேப்டாப்? ரொம்ப நன்றி சார். ஃபோன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. என் தம்பி டாக்டர் ஆகிறதுக்காக நான் என்ன கஷ்டம் வேணாலும் படுவேன் சார். இந்தாம்மா, இந்த பணத்தை நீயே வச்சு. ஐயோ இருக்கட்டும் சார், பரவாயில்ல. இந்தாம்மா வச்சுக்கம்மா. ஏதோ உன் தம்பிக்கு என்னால் முடிஞ்ச உதவி. டாக்டரை நல்லா படிக்க சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். சரி. என்னக்கா, மாமாட்ட சொன்னியாமே இந்த மாதிரி தம்பிக்கிட்ட அப்பாவோட சொத்துல பங்கு கேட்க போறேன்னு? இல்லடா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுல என்னக்கா இருக்கு? நீ மாமாட்ட கேட்டதுக்கு பதிலாக என்கிட்ட கேட்டிருந்தேன்னு ஏன் நானே கொடுத்துருப்பேனே. அது இல்லடா, உங்க மாமாவும் ரொம்ப நாளா ஹோட்டல் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கிற இடம் மெயின்ல தானே இருக்கு. அந்த இடத்த எனக்கு கொடுத்தனா உன் மாமா ஹோட்டல் வச்சுப்பாரு. நீ சும்மா ஒன்றும் கொடுக்க வேணாம். அப்பாவோட சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சட்டம் இருக்குல்ல. சட்டம் இருக்கோ இல்லையோக்கா, அப்பாவோட சொத்துல உனக்கும் சரி பாதி பங்கு இருக்குக்கா. நான் உன் தம்பிக்கா, உனக்கு நான் செய்யாம வேற யார் செய்ய போறா? ச்சே, உன்ன மாதிரி தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு உனக்கு பிடிக்கும், நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். நீ கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். மச்சான், எப்போன்னு சொல்லுங்க, பத்திரத்தை உடனே பஞ்சிக்கலாம். நீங்க இப்படி கேட்பீங்க எனக்கு தெரியுமாமா. அதான் வர வழியிலே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். என்னடா இது, அப்பா வாங்கின 10 லட்சம் கடனை நான் கட்டணும்னு போட்டிருக்கு. ஆமாக்கா, அப்பாவோட சொத்துல சரி பாதி பங்கு கேட்குறல்ல, அப்போ அப்பாவோட கடன்ல பாதி நீ தானே கட்டணும். அப்பா வாங்கின கடனை பொண்ணு அடைக்கணும்னு எந்த ஒரு சட்டமும் இல்லையே. ஆமாக்கா, இல்லை, அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அப்பா கிட்ட சொத்து இருந்தால் மட்டும் வந்து கேட்குறீங்க, ஆனால் அப்பா கிட்ட சொத்தே இல்லைன்னா ரோட்டில் பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போயிடுறீங்க. 20 லட்சம்க்கா, உன் கல்யாணத்துக்காக 20 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தேன் உன்னை நல்ல இடத்துக்கு சம்மந்தம் பண்ணி கொடுக்கணுன்ட்டு. இப்போ வரைக்கும் அதுக்கு வட்டி நான் தாங்க கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, ஆனால் என்னால் படிக்க முடியல. ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அப்பா வாங்கின கடனை நான் தான் வேலை பார்த்து கட்டிகிட்டு இருந்தேன். புரியுதுடா. அப்போ அப்பா வாங்கின கடனை கழிச்சிட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அந்த காசை மட்டும் கொடு, அது போதும் எனக்கு. இந்த அக்கா தம்பி பாசெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காது போல். கோர்ட்டில் தம்பி தங்கச்சிக்கு சொத்து தரல, அக்கா தம்பிக்கு சொத்து தரலன்னு 1008 கேஸ் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அக்காவும் தங்கச்சியும் கடனை கட்டலன்னு ஒரு கேஸ் இருக்காது. அப்பாவோட 50 லட்ச ரூபா சொத்து உனக்கு வேணும், ஆனால் அப்பாவோட 10 லட்ச ரூபா கடன் உனக்கு வேணாம் இல்லை? நீயும் புருஷனை மட்டும் ரொம்ப நல்லா இருக்கணும், நானும் எங்கள் அம்மா மட்டும் கஷ்டப்படணும், அப்படி தானே? நான்லாம் தூங்கியே பல நாள் ஆச்சுக்கா. சாரி டாஷன், நான் உன்னை பற்றி யோசிக்கவே இல்லை. எனக்கு சொத்தே வேணாண்டா. அக்கா அழாதக்கா. அப்பா இங்கே இருந்திருந்தா உனக்கு என்ன பண்ணியிருப்பாரோ அவரோட இடத்துல இருந்து நான் உனக்கு அதை பண்ணுறேன்க்கா. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேனே தவிர மற்றபடி எதுவும் இல்லைக்கா. நம்ம அடுத்த வாரமே ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். நீ அப்பா வாங்கின கடனை கூட கட்ட வேணாங்க்கா, அதையும் நானே கட்டிக்கிறேன். இல்லை ஷான், எனக்கு சொத்து வேணாம். பொண்ணுங்களுக்கு எப்படி அப்பா அம்மா சொத்துல சம பங்கு இருக்கோ, அவங்க வாங்கின கடனை கட்டுறதுலையும் சம உரிமை இருக்கணும்க்கா. அப்போதான்க்கா இந்த நாடு உட்படும். அப்புறம் நீ எதுவும் கவலைப்படாதக்கா, அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷனை பார்க்கலாம். Meriba Paneer Soda. I trust Meriba.